அனைவருக்கும் வணக்கம். ஆ, உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. இந்த 20ஆம் பாடத்தில் இரு 20ஆம் பாடத்தில் 20ஆம் பாடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தா தான் இது புரியும். இன்னைக்கு 20ஆம் பாடம் நடத்தியிருக்கேன். இந்த 20ஆம் பாடத்துல 147வது பக்கத்துல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உள்சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீரண நீர் சுரக்குது பாருங்க, இந்த கொடிய விஷம் குழந்தைகளே குழந்தைகளில் அது சுரக்க ஆரம்பிக்குது. அந்த விஷத்தை நாம் தங்க விடாமல் இழுத்து இழுத்து வெளியிடணும். அது இறப்பையிலிருந்து பெருங்குடல் கடைசி வரைக்கும் இழுத்து விட வேண்டும். இதுதான் இயற்கையினுடைய மறைபொருள். இதை உணர்ந்த பெண்கள் என்ன பண்ணோம்னா, பழங்களை கொடுத்து வேக வைக்கணும். என்ன கிடைக்குதோ அந்த பழத்தை கொடுத்து சுத்தப்படுத்தணும். எப்பப்போ தேவையான நீரையும் கொடுக்கணும். தேவையான வேக வைத்த பழங்கள் கொடுக்கலாம். மசித்து கடைந்த பழங்கள் கொடுக்கலாம் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம். சரி. ஆக அவர்கள் வயதுக்கு வந்த பிறகு இயற்கையாக அவர்கள் உள்சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவிற்கு காற்று உணவிற்கு வரக்கூடிய தகுதி பெற்றவராக மாறிவிடுவார்கள். இப்போ 15 வருஷம் இப்போ நாக்கு சுத்தமாக இருக்குவாங்க. இந்த நாக்கில் கடுமையான வெள்ளையோ நாற்றமோ எல்லாம் இருக்கக்கூடாது. அது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையிலேருந்து ஓய்வில் இருந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, காலையிலேருந்து நீர் பயிற்சி தான், ஓய்வு தான். புரியுதுங்களா? சிறிதளவு சிறிதளவு பொரி வரப்பொரி மட்டும் சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் 25 ஆண்டு பயிற்சி. இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் ஒரு வெங்காயம், அவ்வளோதான். ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி நெகுன்னு அரைச்சி லேசாக நல்லா கொதிக்க வச்சேன். இந்த பச்சை வாசம் போகிறக்க கொதிக்க வச்சாச்சு. இப்போ சிறிதளவு உப்புகள் போட்டு நான் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். இதே என்னுடைய டயட் இன்னைக்கு. ஒரு உருளைக்கிழங்கு, இத்தச்சோடு உருளைக்கிழங்கு, அது 50 கிராம் இருக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் ஒரு 35 கிராம் இருக்கலாம். ரெண்டையும் பொடிப்பொடியாக நறுக்கியாச்சு. நல்லா கழுவிட்டு பொடிப்பொடி நறுக்கி நல்லா அரைச்சி கொஞ்சம் நேரம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு கொதிக்க வச்சு சிறிதளவு உப்புகள் போட்டு சாப்பிட்டாச்சு. இதே என்னுடைய மொத்த உணவு இன்னைக்கு. இது நம்ம ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடலா இருக்காட்டி இது சரி. இப்போ குழந்தைகள் அப்படி அல்ல. குழந்தைகளுக்கு இப்போ இது ஃப்ரீ ரெடிக்கல் கண்ட்ரோல் பண்ணிடும், அவ்வளோதான், சுத்தமாயிடும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எதை வேணால் பண்ணலாம். ஆனால் நன்கு தேர்ச்சி பெற்ற உடலாக இருக்கணும். இந்த சட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிற தன்மை உள்ளவங்களா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் செய்ய முடியும். சரியா? சரி. உணவிற்கும் தானாகவே நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் அவங்க தானாகவே காற்று உணவுக்கும் நீருணவுக்கும் மாறுகின்ற தகுதி அவங்களுக்கு வந்துடும். மேற்கண்ட வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது. அர்னால்ட் எக்ரட் எழுதுகிறார், ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை மற்றும் விரும்பி பருகும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் மனித குழந்தை 6வது அறிவையும் தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும். இதுவே அட்டமா சித்திகளுக்கு அடிப்படை. அப்புறம்தான் இந்த உடம்பு மாறும். எப்படி ஒரு பட்டுப்புழு கம்பளி புழுவா இருக்கிறப்ப அருவறுப்பா சாதாரண கீழ்நிலையில் இருக்குது, அதுக்கப்புறம் அது தன் பரிணாம வளர்ச்சியில மாறி மாறி வேறொரு உடலாக மாறி விடுகிறது. அந்த அளவுக்கு வேதியியல் மாற்றம். அதே மாதிரி நம்ம உடல் அப்படித்தான். ஒரு மனித 5 அறிவோடு பிறக்கிறோம். அப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. 7ஆம் அறிவு எட்டி பிடித்து இயற்கை சக்தியில் வாழுகின்ற மனிதனாக வாழ்ந்து இயற்கையோடு கலக்கிறோம். அதுதான் விஷயமே. மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி அதற்கான சக்தியோடு இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படை கல்வியாகும். இது எல்லா அறிவும் தானாக மனிதனுக்கு வந்துவிடும். இதுதான் எப்ப மனிதன் விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியோட மாறுறான். அதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈர்ப்பு விசை மின்சாரத்தை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீரை 3ஆக பிரிக்கலாம்.
குறைந்த தண்ணீரை அது தன்மின்கன்னு பேர் வச்சிருக்கேன். வெங்கடேசன் சொன்னது தான். அது ஹைட்ரஜனாக பிரியும், ஹைட்ராக்சைடாக பிரியும், மின்சாரமாக பிரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை வந்து மேம்பாடு அடைய வச்சிருக்கிறோம். இந்த நியூட்ரானுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கடுமையான நியூட்ரான் தண்ணியில் இருக்கிற ஐசோடோப்பு D1 D2 D3ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வேலை செய்யுது. 1 கிராம் தண்ணியை வந்து 20 நாள் அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டே இருக்குது. ஒரு மாலிகுலுடைய என்னுடைய கணக்கு, ஒரு மாலிகுலுடைய தோராய அவுட்புட் வந்து 1 மில்லி வாட்ஸாக இருக்கிறது. 1 மில்லி வாட், 1 மில்லி வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 மில்லி வாட்ஸ் இருக்குது. இப்போ கோடிக்கணக்கான அணுக்கள் உள்ளே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அடிப்படை. ஆகினால நோயற்ற வாழ்வு வாழ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இது நோன்பு முறை கிடையாது, சுத்த முறை தான். நீங்கள் சுத்தப்படுத்திட்டு மீண்டும் சாப்பிட்டு பாட்டு சுத்தப்படுத்தலாம். நோ, எந்த பிரச்சனையும் வராது. இது ஆங்கிலத்திலையும் இருக்குது, வாங்கி படிக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் நவ் ஐ எம் டூயிங் திஸ் ப்ராக்டிஸ் ஃபார் 35 years. For 7 years fruit practice, and 25 years, 23, almost 23, 25 years I have been doing this clinic practice. I have already given to my daughter, younger daughter and elder daughter. Elder daughter is a professor. He has known well known this project. The younger daughter, he has known well done this project. In future, he will be proved at the UK. Thank you very much.